பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே பாட வேத ஆராய்ச்சிக்கு ஆவலோடு தேவனுடைய ஜீவனில் தேவனாக வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ ஜீவனில் தேவனாக வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். தேவ ஜீவன் என்பது, ஜோயே ஜீவன் என்பது தேவனுடைய ஜீவனை குறிக்கிறது. தேவன் நமக்கு இந்த ஜீவனை தந்தது பரலோகம் செல்லும் அனுமதி சீட்டு அல்ல. இது பரலோகத்து செல்வதற்கு தகுதிப்படுத்தினாலும் இந்த உலகத்திலே நமக்கு தேவ ஜீவனை அவர் தந்ததன் நோக்கம், இந்த உலகத்தில் ஆதியிலே ஆதாமுக்கு கொடுத்த அதே கட்டளை, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற தேவனுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றும் உத்தரவாதத்திற்காக தேவன் நமக்கு இலவசமாக, ஈவாக, கிருபையாக இந்த நித்திய ஜீவனை நமக்கு மறுபிறப்பிலே தந்திருக்கிறார். மறுபிறப்பிலே நித்திய ஜீவனை பெற்றதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் உச்சக்கட்ட ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எபிரேய ஆக்கியோன் சொல்லும் பொழுது இந்த நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டதை வைத்துதான் சொல்லுகிறார். இவ்வளவு பெரிதாக சாதாரண ஜீவன் அல்ல, தேவனுடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த தேவ ஜீவனை கொடுத்தபடினாலே மனுஷன் பூமியிலே தனது பிரதிநிதியாக, தேவனை பிரதிபலிப்பவனாக, தேவர் ராஜ்யத்தின் ராஜாவாக, அதிகாரியாக, ஆசாரியனாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தினாலே இந்த ஜீவனையே அவர் நமக்கு தந்திருக்கிறார். இதற்கு நாம் செய்தது ஒன்றுமே இல்லை. நாம் விசுவாசித்த ஒரே காரணத்தினாலே இந்த கிருபையின் ஈவை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் தேவன் தம்முடைய சொந்த ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை சிலுவையில் பாவமாக்கி, பாவத்தின் தண்டனையும் அவர் மேல் செலுத்தி, பாவத்தையும் அவர் மேல் செலுத்தி, நம்முடைய பாவம் அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு புது சிருஷ்டியாக, புது ஜீவன், புது ஸ்பாவம், தேவ ஜீவன், தேவ ஸ்பாவத்தில் அவரோடு கூட நம்மை எழுப்பினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவேதான் இதை இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இவ்வளவு பெரிதான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவனை தேவனாக்குகிற ஜீவன், தேவனுடைய திறமை, தேவனுடைய ஸ்பாவம் அடங்கிய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் நமக்கு இருக்கிறபடினால் தான் நம்ம என்ன சொல்றோம்? கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் எனக்குரியது. ஏன்? கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய ஜீவன் ஒன்றாக இருக்கிறது. நமது ஜீவன் அவருடைய ஜீவனுக்குள் மறைந்திருக்கிறது. ரெண்டு ஜீவனும் ஒன்றாகி விட்டது. ஆகவே எப்படி ஒரே ஆவியாய் இருக்கிறோம், ஒரே ஜீவனாய் இருக்கிறோம். அந்த மனித ஜீவனில் நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவ ஜீவனில் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் வாழும்படி அவரோடு மரித்து நாம் உயிரோடு எழுந்தோம் என்று ரோமன் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதேதான் ரோமர் 7:4 7:6 அவர் சொல்லுகிறார். இந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழ்வது என்றால் இந்த புதிய ஸ்பாவத்திலே, தேவனுடைய ஸ்பாவத்திலே, தேவனுடைய திறமையிலே, தேவனுடைய வல்லமையிலே தேவனாக அவரை பிரதிபலிப்பவர்களாக. அதனாலதான் என்ன சொல்லுது வேத வசனம்? நம்மை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினார். தமிழ் வேதாமத்தில் என்ன போட்டிருக்கோம்? தேவ தூதரிலும் போட்டிருக்கோம். தேவ தூதர் அல்ல, ஒரிஜினல் பதம் எலோயாக்கிம், அதாவது தேவனிலும் சற்று சிறியவனாக்கினார். அந்த கான்டெக்ஸ்டா படிச்சு பாருங்க. இது சந்தேகம் இருந்துச்சுன்னா, அவர் தேவதூதருக்கு கை கொடாமல் மனுஷருக்கு கை கொடுத்தார். அதாவது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றது, எப்படி அவர் மரணத்தை பரிகரித்து எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கொடுத்து சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எபிரேயர் 2 எடுத்து திரும்பவும் படிச்சு பாருங்க.
இவ்வளவு பெரிதான ஜீவன் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் தேவதூதருக்கு கை கொடாமல் மனுஷருக்கு கை கொடுத்தாருன்னு சொல்லி அங்க வரிசையா அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அப்போ தேவன் நமக்கு இந்த ஜீவனை தந்ததிலே ஒரு பிரதான நோக்கம் உண்டு. அவர் இழந்து போன இந்த பூமியின் அதிகாரத்தை, இந்த பூமியின் ஆளுகையை ஆதாம் சாத்தானிடம் இழந்தான். அதை திரும்ப பெற்று நம்மிடத்தில் கொடுத்து விட்டார். ஆகவேதான் என்ன சொல்றார் மத்தேயு 28:18, ஆகவே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியிலும். ஆகவே புறப்பட்டு போய், அப்ப என்ன, அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கையெழுத்து கொடுக்கிறார். இயேசு என்ற நாமத்திலே முழு அதிகாரத்தையும் நமக்கு தந்து விட்டார். இப்போ இந்த தேவ ஜீவனில் வாழுகிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவ குமாரராக, குமாரத்திகளாக, அவரை பிரதிபலிப்பவர்களாக, தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதியாக வாழுகிற அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஆகவே நம்மேலே ஒரு உத்தரவாதம், ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம், ஜீவன் கொடுக்கப்பட்டது. ஸ்லாக்கியம் கொடுக்கும் பொழுது ஸ்லாக்கியத்தோடு ஒரு உத்தரவாதமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. along with the privilege a responsibility is given to us. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன உத்தரவாதம்? இந்த உலகத்தை தேவ ராஜ்யமாய் மாற்றுவது, பரலோகத்திலும் சித்தம் செய்வது போல பூமியிலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், தேவ ராஜ்யம் நிறைவேற வேண்டும். அதற்குத்தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம் மூலமாக தான் தேவ ராஜ்யம் பூமியிலே நிரம்ப வேண்டும், பிசாசின் ராஜ்யம் நீக்கப்பட வேண்டும். ஒரு மனித சரீரம் இல்லாமல் தேவன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? ஒரு மனித சரீரம் உள்ள மனிதனுக்கு, ஆதாமுக்குத்தான் அதை அவர் கொடுத்தார். அவர் தம்முடைய வார்த்தையில் பிசகுவதில்லை, திரும்புவதும் இல்லை, மாறுவதும் இல்லை. ஆகவே மனிதனுடைய உதவி, ஆகவேதான் அவர் மனித குமாரனாக வந்தார். மீட்டெடுக்க மனித குமாரனாக மனித சரீரத்தில் தான் முடியும். அதைதான் அவர் செய்தார். அங்கு நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் அவர் பெற்ற அதிகாரத்தை அவர் நமக்குள் வந்து, அவருடைய ஜீவன் நமக்குள் வந்து செயல்படுத்த நம்முடைய சரீரம் அவருக்கு தேவை. இதை உணர்ந்தவர்களாக நாம் தேவ ஜீவனில் வாழ வேண்டும். இந்த தேவ ஜீவனில் வாழ்வதற்கு தான் ஒரு பெரிய யுத்தமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 10 பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவன் நோக்கம் நிறைவேற்ற, தேவ ஜீவன் கொடுக்கப்பட்ட சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த யுத்தத்தை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய காணப்படாத மண்டலத்திலே தேவ ராஜ்யமும் இருக்கிறது, பிசாசின் ராஜ்யமும் இருக்கிறது. பிசாசின் ராஜ்யம் இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. அவன் அதிகாரம் முழுவதுமாய் உறிந்து கொண்டார். அந்த பிசாசின் ராஜ்யத்திற்கு தேவர் ராஜ்யத்தில் உள்ளவர்கள் மேல் அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவனை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினார். கொலைசை 2ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் எடுத்து படித்து பாருங்க, மனப்பாடம் பண்ணுங்க, இருதயத்துல வையுங்க, அதை தொடர்ந்து தியானம் செய்யுங்க. ஆனால் தனக்கு உரிமை இல்லாதவர்களையும் தன் ஆளுகைக்குள் கொண்டு வர இந்த உலகத்துல அவன் செய்கிற மாபெரும் திட்டம்தான் இந்த மனதிலே நடக்கிற யுத்தம். அவனுக்கு உரிமையே இல்லை. மறுபடியும் பிறந்தவர்களை ஆளுகை செய்யவோ, தன்னுடைய கிரியைகளை அவர்கள் மேல் செலுத்தவோ அவனுக்கு அதிகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை. முழுவதுமாய் தோற்கடிக்கப்பட்டவன். He is a defeated foe. He does not have any authority over the born again new creation. ஆனா என்ன பண்றான்? தந்திரத்தினாலே என்று நாம் பார்த்தோம்.
அவன் தந்திரம் உள்ளவன். அவனுக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை, வல்லமை இல்லை. அவனுக்கு இருப்பதெல்லாம் தந்திரமாகிய பொய் தான். அதனாலதான் யோவான் 8:44 ஆண்டவரே சொல்றார், பொய்க்கு பிதா. உலக மக்கள் எல்லாம் அவனுக்கு மகன் மகளாக இருக்கிறார்கள் என்று அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். மறுபடியும் பிறவாதவர்கள் எல்லாம் அங்க 8:44 யோவான் 8:44 அதை நம்ம வாசிக்கிறோம். அவன் என்ன பண்றான்? மறுபடியும் பிறந்தவர்களை தான் கண்ணோக்கமா இருக்கிறான். ஏன்? பிறவாதவர்கள் எல்லாம் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிறாங்க. அவங்க சுபாவமே தன்னுடைய சுபாவம். ஆகவே அவர்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவனுடைய போக்கஸ் முழுவதுமாய் எதன் மீது இருக்கிறது? தான் விரும்பின தேவ சாயலை இந்த மறுபடியும் பிறந்தவர்கள் பெற்றுக் கொண்டார்களே, அவர்கள் அதில் வாழக்கூடாது. தான் விரும்பினதை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதை விடவே கூடாது என்று இந்த தேவ ஜீவனில் வாழ்வதை தடை செய்வது மட்டும்தான் அவனுடைய பிரதான நோக்கம். ஆகவேதான் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு, தீங்கு நாள் உண்டு, சோதனை நாள் உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனா அவ்வாறு சொல்லுகிற வேதம் அதோடு சேர்த்து ஒரு நல்ல செய்தியையும் சொல்லுகிறது. என்ன நல்ல செய்தி? திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசுவானவர் சொல்லும் பொழுது அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டு போல அவரு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவரோடு கூட நான் ஒன்றாய் இருக்கிறபடினாலே நானும் நீங்களும் ஜெயித்தவர்களாய் இருக்கிறோம். அதனாலதான் 1 யோவான் 5:4 என்ன சொல்றாரு? தேவனால் பிறந்தவன். நாம் யாரு? மனுஷ வித்தினால் அல்ல, புருஷ சித்தத்தினால் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். 1 யோவான்ல யோவான் 1 அதிகாரத்துல சொல்றாருல்ல, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்களாய் இருக்கிறபடினால இப்ப என்ன? இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நாமும் உலகத்தை ஜெயித்தவர்கள் என்று 1 யோவான் 5:4 சொல்லிவிட்டு, இந்த விசுவாசமே, இந்த மனநிலையே, ஒன்று விதத்துல சொல்ல போனா இந்த மனநிலையே, இந்த இருதயத்தின் நினைவு, இருதய விசுவாசம், இருதய நினைவு, இந்த இருதய நினைவே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை மாற்றி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? உங்க இருதயத்தின் நினைவே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறார். போராட்டம் உண்டு என்று சொன்னவர் ஜெயம் ஏற்கனவே நாம் பெற்றுக்கொண்டதை விசுவாசிக்க, மனதின் எண்ணங்களை மாற்றி அமைக்க சொல்லுகிறார். நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே நம்முடைய ஆவி கிறிஸ்துவானவர், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே விதமாக இருக்கிறது. மாசில்லாமல், பழுதில்லாமல், குற்றம் இல்லாமல் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனம் பழைய மனமாக இருக்கிறது. மனதை மாற்றுவது நம்முடைய வேலையாக வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:2 அதை பார்க்கிறோம். உலகத்தின் எண்ணங்களால் அந்த வேஷத்தை தரித்து கொள்ளாமல். ஆனா சபையில என்ன பண்ணிட்டாங்க? அதை கொஞ்சம் மாத்திட்டாங்க. உலக எண்ணம், தேவ எண்ணத்தை எல்லாம் எடுத்துட்டு அங்க எண்ணங்கள் மறுரூபமாக வேண்டும், எண்ணங்கள் மாற்றப்பட்டு புதிதாக்கப்பட்டால் உள்ளான அந்த கிறிஸ்துவின் சாயலை நாம் வெளியாக காண்பிக்க முடியும் என்று சொல்லுகிறதை, இந்த கருப்பு சட்டை போடாத, சோப்பு சட்டை போடாத, வெள்ளை சட்டை போடு, முடிய க்ளோஸா வெட்டு, மீச வைக்காத, நகை போடாத அப்படின்னு வெளி தோற்றங்களே தான் உலகத்தின் வேஷமாக சபை மாற்றிவிட்டது. ஆனால் அங்கே பவுலடிகளார் மூலமாக ஆவியானவர் சொல்லுவது என்ன? எண்ணங்கள், எண்ணங்கள், எண்ணங்கள் உலகத்தின் எண்ணமாய் இராதபடிக்கு. வெளி தோற்றத்தை பார்ப்பவர் தேவன் அல்ல.
நீ பச்சை குத்துகிறியோ, மீச வைக்கிறியோ, நகை போடுறியோ, கலர் போடுறியோ, எது போடுறியோ அதை அவர் பார்ப்பதல்ல. அது மனிதனும் நீங்களும் நானும் தான் பார்க்கிறோம். தேவனோ இருதயத்தை, ஆவியை பார்க்கிறார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவன் அதை பார்ப்பது போல தவறான இடத்திலே போக்கஸ், கவனத்தை எல்லாம், இது யாருடைய சதி? பிசாசின் சதி, பிசாசின் தந்திரம். தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்பதை மாற்றி தேவன் வெளித்தோற்றத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் வெளித்தோற்றத்தை பார்த்தாரானால் ஒரு மனிதனும் அவரை நெருங்கி உறவாடவே முடியாது. அது தேவனுடைய திட்டம் அல்ல. அவர் உறவு பசியுள்ள தேவனாக இருக்கிறார், மனிதர்களோடு உறவு கொள்ளுவதற்கு. ஆகவேதான் நம்முடைய ஆவியிலே அந்த மாபெரும் மாற்றமாகிய புது சிருஷ்டியாக நம்மை சிருஷ்டித்தார் மறுபிறப்பிலே. ஆகவே நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். என்ன? முதலாவது, தேவன் எவ்வாறு நம்மை பார்க்கிறார் அவ்வாறு நாம் பார்க்கும் போது நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களாக மாறுகிறது. உலக எண்ணம் என்ன? உலகம் ஆவி உயிர்ப்பிக்கப்படாதபடியினாலே ஆவி மெய்யான மனிதன் என்பது அவர்களுக்கு தெரியாது. அது நித்தியமான மனிதன் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வெளித்தோற்றத்தில் பார்ப்பதுதான் மெய். அந்த எண்ணத்தின்படி அவர்கள் இதையெல்லாம் பார்த்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் என்று அநேக காரியங்களை வெளித்தோற்றத்தின்படி சட்டமாக கொண்டு வந்து ஒரு மதத்தை ஸ்தாபித்து விட்டார்கள். கிறிஸ்தவம் மதம் அல்ல. மதம் என்று சொல்லும் பொழுது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லுவதும் மதம். அவன் ஒரு சட்ட திட்டங்களை வைத்து அந்த சட்ட திட்டங்களின்படி நடப்பதுதான் மதம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது தேவனாக வாழ்கிறது, தேவனோடு உறவு கொண்டு தேவனாக வாழ்கிறது. தேவனோடு உறவு கொள்வதோ தேவனாக வாழ்வதோ மதத்தில் இல்லவே இல்லை. மதம் சொல்லுவதெல்லாம் 1 2 3 4 5 6 இதன்படி நீ செய்ய வேண்டும், 1 2 3 4 5 6 இவைகளை செய்யக்கூடாது, அப்பொழுது கடவுள் உன் மேல பிரியமாய் இருப்பார். அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, உனக்கு மோட்சம் கொடுப்பார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அது எல்லாம் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் ரிலீஜியன். ஆனா இயேசுவானவர் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வருவல்ல, ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸே கிடையாது. திரும்பவும் நான் சொல்றேன், நிபந்தனை யூத மதத்தில் இருந்தது, அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் சொல்லுவதெல்லாம் அது யூதருக்கு, இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு அல்ல. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்தது எதுதான்? புதிய உடன்படிக்கை தான், கிறிஸ்து தான், ஆவியானவர் தான். ஆவியின்படி நடக்கிறதற்கு அவரே ஆவியானவராக நமக்குள்ளே, நம்முடைய ஜீவனாக, நமது ஆவியாக நமக்குள்ளே வந்து விட்டார். இங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸே கிடையாது. ஏன்? அவரே வாழ்கிறார். அவருக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தேவையா? இல்லவே இல்லை. அதனாலதான் பவுலடிகளார் என்ன சொல்றாரு? ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அப்படின்னு என்ன? கிறிஸ்துவின் ஜீவன் தான் என்னில் வாழ்கிறது. இந்த விசுவாசமும் அவருடைய விசுவாசம், கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே எல்லாமே அவர் செய்கிறார், நாம் செய்வதெல்லாம் அவர் நமக்கு இலவசமாக கொடுத்தாரே கிறிஸ்துவின் விசுவாசம். அந்த விசுவாசத்தை விசுவாசித்து அவரை வாழ அனுமதிக்கிறோம். அந்த விசுவாசம் தடை செய்யப்படும் எப்பொழுது? நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட விசுவாசம் தடை செய்யப்படும் எப்பொழுது?
மனதின் எண்ணம் மாறவில்லை என்றால் விசுவாசம் தடை செய்யப்படும். ஆகவேதான் பிசாசு மனதை ஓயாமல் ஓயாமல் இடைவிடாமல் தாக்கிக் கொண்டே இருக்கிறான். ஆயிரக்கணக்கான எண்ணங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான். இந்த எண்ணங்கள் நாம் விரும்பி எடுக்கிற எண்ணங்கள் அல்ல, அவன் அனுப்பி கொண்டே இருக்கிற எண்ணங்கள். உலகத்தில் நாம் போகும் பொழுது அனுபவங்கள் மூலமாக, நம்முடைய கிரியைகள் மூலமாக, மற்றவர்கள் கிரியைகள் மூலமாக, நம்மோடு கூட இருக்கிறவர்களுடைய ஒரு ஐக்கியத்தின் மூலமாக பலவித எண்ணங்களை அனுப்புகிறான். இது நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் எல்லாருக்கும். ஆனா தேவன் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன? அவருடைய எண்ணமாக நம்முடைய எண்ணத்தை மாற்ற வேண்டும். என் நினைவுகள் உன் நினைவுக்கு சம்பந்தமே இல்லைன்றாரு. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிதான நினைவுகள் பூமியில் உள்ள மனிதனுடைய நினைவும் தேவனுடைய நினைவும். அப்போ ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழ்கிறான். உணர்வதில் சொல்ல போனா அவன் எப்படி தன் இருதயத்தின் நினைவிலே விசுவாசிக்கிறானோ அப்படிதான் வாழ்வான். இப்பொழுது பிசாசுக்கு நன்றாகவே தெரியும், இவன் தேவ வசனத்தில் சொல்லப்பட்ட ஜீவனை விசுவாசித்து விட்டானால் அந்த ஜீவனில் வாழ்வான். ஆனா இவனை நான் அந்த எண்ணம் எண்ணாதபடி தடை செய்ய வேண்டும். இதற்கு இரவும் பகலும் அவன் வேலை செய்கிறான். ரொம்ப சிஸ்டமேட்டிக். தன்னுடைய வேலையிலே அவன் மிக உறுதியா, அவனுடைய போக்கஸ் 100% ஆன் யுவர் மைண்ட் ஒன்லி. வேற எது அவன் சூழ்நிலைகளை கொண்டு வருகிறான், இல்ல சொல்லல நானு. உபத்திரவங்களை கொண்டு வரலாம், இல்லைன்னு சொல்லல நானு. உபத்திரவம் என்று சொல்லும் பொழுது இந்த சுவிசேஷத்து நிமித்தம் வருகிற உபத்திரவம் தான். அதை கொண்டு வரலாம். ஆனா எதற்காக அவைகளை கொண்டு வருகிறான்? வசனத்திலே நாம் இடரும்படி என்று விதைக்கிறோம். அப்படி சொன்ன நம்முடைய வசனத்துக்கு விரோதமாக உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் வசனத்திலே இடர் அடைய வேண்டும், சோர்ந்து போக வேண்டும், தளர்ந்து போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அங்க அட்டாக் பண்றான். அவனுடைய கவனம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்ன? நம்முடைய மனதின் எண்ணங்களை பிடிக்க வேண்டும். நம்ம ஆவி அவன் தொடவே முடியாது. நித்தியமாக நம்மை அவன் இழந்து விட்டான். அவன் என்ன செய்தும் நம்முடைய ஆவியை அவன் பிடிக்க, அதாவது நம்முடைய மெய்யான மனிதனை அவன் தொடவே முடியாது. நம்முடைய ரட்சிப்பு நித்தியம், நம்முடைய நீதி நித்தியம், நாம் பெற்ற ஜீவன் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்கு இரண்டாம் மரணம் இல்ல, அவனோட நமக்கு பங்கே இல்ல. அது அவனுக்கு நன்றாகவே தெரியும். நித்தியமாக இழந்து விட்டேன், ஆனா இந்த உலகத்திலேயாவது அவனை நரக ஆக்கினையில் வாழ வைக்கணும். அவன் இந்த உலகத்துல பரலோகத்தை அனுபவிக்க கூடாது. அதற்கு ஒரே வழி இதுதான். ஆவியை முற்றிலுமாய் தேவனே மாற்றிவிட்டார். இனி அதை அவன் இழப்பதோ மாற்றுவதோ கூடாத காரியம். இட்ஸ் a perfect job of God. தேவன் செய்த பரிபூரண வேலை. ஒரே பலியினாலே என்றென்றுமாய் அவனை பூரணமாக்கி விட்டார். அது மாத்திரமா, அவருக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உலகத்தின் ஆளுகையும் கொடுத்து விட்டார். அப்ப என்ன ஓட ஓட அவன் விரட்டுவான். நான் உலகத்துல ஆண்டு கொண்டு இருக்கிறேன், என் ஆளுகைக்குள் இருக்கிற மக்களை. ஆனா இப்பொழுது என்ன பண்ணுவான்? அவர்களை விடுதலையாக்குவான். இவன் அவர்களை விடுதலையாக்கி தேவர் ராஜ்யத்திற்கு இவன் கொண்டு சொல்லுவான் என்பதால் அவன் மனதை நான் பிடித்து அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நிறைவேற்றாதபடி தடை செய்ய வேண்டும். இதுதான் இந்த யுத்தத்தில் நோக்கம். இந்த யுத்தம் எங்கு நடக்கிறது? காணப்படாத மண்டலம்.
காணப்படுகிற மண்டலம் அல்ல, காணப்படாத 2 ராஜ்யம். இந்த காணப்படாத பிசாசின் மண்டலம் என்ன பண்றான்? நம்முடைய மனதை பிடிப்பதற்கே அவன் முழு கவனத்தையும் செலுத்துகிறான். இது நம்ம ஆழமா இருதயத்துல போட்ட வேண்டும். அவனுடைய போக்கஸ், அட்டாக் எல்லாம் எங்கதான் இருக்கு? ஆன் அவர் மைண்ட் ஒன்லி. மனதை பிடித்தால், அப்படிதானே, அது மதில் இழந்த பட்டணம் பாழாய் போகும் என்று அப்படிதானே சொல்றாரு நீதிமொழியில சாலமன். மதில் இழந்த பட்டணம் யாரு? தன் மனதை காக்காதவன். அந்த வசனம் வேணா எடுத்து பார்ப்போம். அது அவனுக்கு நன்றாக தெரியும். 2 வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்துறேன். 16:32 என்ன சொல்றாரு பாருங்க. பட்டணத்தை பிடிக்கிறவனை விட மனதை காக்கிறவன் உத்தமன். மனதை அடக்குகிறவன், காக்கிறவன் உத்தமன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தின் நினைவுகளை, மனதின் எண்ணங்களை காத்துக்கொள். அவைகளில் இருந்துதான் ஜீவ ஊற்று, நல்லதோ கெட்டதோ, நன்மையோ தீமையோ, ஆசீர்வாதமோ சாபமோ புறப்படும் என்று சொல்லு. அதுதான் இங்க சொல்லுகிறார். தன் மனதை காக்கிறவன், எல்லா காவலோடும், எல்லா கவனத்தோடும், முழு கவனத்தோடும், காவலோடு என்னங்க, ஃபுல் டிலிஜென்ஸ், முழு கவனத்தோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அங்க 25ஆம் அதிகாரத்துல பாருங்க என்ன சொல்றாரு, கடைசி வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிழந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். நான் நம்முடைய புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் சொன்னேன், தன் ஆவியை புதுப்பிக்காதப்பட்ட மனுஷன். ஏங்க புதுப்பிக்கல? அவன் அதற்காக ஒன்றுமே செய்யல, மறுபடியும் பிறந்துட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நான் பரலோகம் போறேன். அந்த ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும், அது பிசாசுக்கும் தெரியும். ஆனா இந்த பூமியிலே தனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனாக, தேவர் ராஜ்யத்தை காண்பிப்பவனாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்று 1 பேதுரு 2 நம்ம வாசிக்கிறோம். 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆனா ஆங்கிலத்தில் சொல்றான் டு ஷோ ஃபோர்த், அவைகளை காண்பிக்கும்படி. அதுதான் தேவனுடைய நோக்கம். நீங்களோன்னு ஆரம்பிக்கிறாரு. நம்மளை கொடுத்தவுடைய நோக்கம் என்ன? அததான் இங்க என்ன சொல்றாரு, மதில் இல்லாத பட்டணம் அப்படின்னு என்ன, எந்த நேரம் வந்தாலும் பிசாசு அட்டாக் பண்ண முடியும். ஐயா, இவன் மறுபடியும் பிறந்துட்டான், இவன் மேல அவனுக்கு உரிமையே இல்ல. அந்த கான்ட்ரடி, அவன் இவன் காலு கீழே தூசியா இருக்கான். ஆனா நடக்கிற அனுபவம் என்னங்க, இந்த தூசி அவனை ஆளுகை செய்து, அவனை சிறைப்படுத்துது. வியாதி, பாவம், தரித்திரம், குறைவு, பிசாசின் பாவம் எல்லாவற்றினாலும் அவனை அடிமைப்படு. எப்படிங்க முடியுது? ஒரு தூசி மனதை பிடிக்கிறான். எப்படி பிடிக்கிறான்? மதிலே இல்ல, அலங்கமே இல்ல, அலங்கம் இல்லாதது, மதில் இல்லாதது. யாருனாலும் எப்ப உள்ள வரலாம், யாருனாலும் எப்படி போடலாம். எங்க நான் சொல்றேங்க, மனதுல எந்த எண்ணமும் இந்த மனதுக்குள்ள வரலாம். யாருனாலும் மனதில் இந்த எண்ணத்தை உள்ள வரலாம் போலான்ற மாதிரி மனது கோட்டை இல்லாமல் இருக்கிறது. பாலடைந்த பட்டணம். வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாலடைந்ததா இருக்கும். தவறான எண்ணங்களை அவன் விதைத்து கொண்டேதான் இருப்பான். நீங்க களைகளை விதைக்கிறதுக்கேதான் முயற்சி எடுக்கிறீங்களா தோட்டத்துல? அது அதுவாதான் முளையும். அது பிசாசு களையை விதைப்பான். ஆனா நல்ல கனியோடும் மரம் வேணா, நல்ல விதையை தெரிந்தெடுத்து நம்ம அதை முயற்சி எடுத்து பண்ணுகிறோம். அப்படிதான் இங்கேயும் நல்ல எண்ணங்களை நாம் விதைத்தால்தான் நல்ல எண்ணங்கள் உருவாகும். நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டுமானால் வேற எங்கதான் இருக்கிறது? வேதத்துலதான் இருக்குது. தேவனுடைய வார்த்தை தான் நல்ல எண்ணங்கள். தேவனுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள். அது தேவ வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். இந்த தேவ வார்த்தையின் எண்ணங்களை விதைக்கும் பொழுது சத்ரு கலையும் கொடுப்பான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த வேலை என்ன?
அவைகளை நிர்மூலமாக்குகிறோம், களைகளை எடுத்து போடுகிறோம். ஆனா நம்ம ஒண்ணுமே செய்யலனா, இப்ப அப்படிதான் மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் லிவிங். எப்படி? மனதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு தேவனுடைய திட்டமே தெரியாதவர்களாக, மறுபடியும் பிறந்துட்டேன் அவ்வளவுதான், பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பெற்றுட்டேன் அவ்வளவுதான், எல்லாமே நான் பெற்றுக்கொண்டேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆலயத்துக்கு போறேன், தசமபாகம் காணிக்க கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. இவைகளை எல்லாம் விட ஒரு பிரதானமான வேலையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என்ன? மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவனும் தனது எண்ணங்களை புதுப்பிக்க வேண்டும். ஏன்? பழைய எண்ணம் பழைய உயிர்ப்பிக்கப்படாத ஆவியினாலே மாம்சமும் மனசும் விரும்பினபடி வாழ்ந்த எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணங்களை எடுத்து போட்டு பழைய மனிதனை களைந்து போட்டு, அப்படின்னு என்னங்க, பழைய மனிதன் விட்டு போன எண்ணங்கள், சிந்தனா முறைகள், நினைவுபடுத்துகிற காரியங்கள், அவைகளை ஏன் பழைய மனிதன் இவ்வாறு செய்தால் இவ்வாறு செய்ய வேண்டும், மாம்சத்தின்படி சில காரியங்களை வைத்திருந்தான். அந்த பழக்கத்தின்படி அவைகள் தான் அரணாக மனதில் இருக்கிறது. இப்பொழுது மறுபடியும் பிறந்தவன் முற்றிலும் வித்தியாசமானவன், அவன் தேவனாகவே இருக்கிறான். அப்போ அந்த எண்ணங்களால் நம்முடைய எண்ணங்கள் இந்த புதிய மனுஷனின் எண்ணங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறோம் என்றால் மனதிலேதான் செய்கிறோம். அததான் எபேசியர் 4:23 தெளிவாய் சொல்லுகிறார். நம்ம அங்க வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த ரினியூட் இந்த மைண்ட் ஆஃப் அவர் ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார். மனதின் எண்ணங்களிலே நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்பதான் நம்ம எப்படி வாழ முடியும்? ஜீவனுக்கு உட்பட்டவர்கள், அங்க என்ன சொல்றாரு? ஜீவனுக்கு அந்நியராக வாழுகிறாங்கன்றாரு. ஜீவனுக்கு அந்நியராக வாழ்வதற்கு காரணம் என்னங்க? மனதின் எண்ணங்கள் மாற்றப்படவில்லை. அவனுடைய எண்ணங்களை எடுப்பதற்கு நம்ம எந்த முயற்சியுமே எடுக்க வேண்டாம். இந்த உலகத்துல வாழ்றனால உலகத்தின் எண்ணங்களை அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வரும். ஆனா அந்த எண்ணங்களை நாம் வாயில் பேசும்போது நமக்கு சொந்தமாக்கி அந்த எண்ணங்களை நம்முடைய, நாம் எதை பேசுகிறோமோ அதை தான் மெய் என்று நாம் விசுவாசிப்போம். தொடர்ந்து நீங்க பொய்யை பேசிக்கொண்டே இருங்க. ஆரம்பத்துல பொய் பேசுறேன்னு உங்களுக்கு தோன்றும், நாளடைவில் அது உங்களுக்கு மெய்யாக தான் இருக்கும். ஏன்? எதை நாம் பேசுகிறோமோ அதுதான் மெய் என்று நாம் நினைக்கிறோம். அதுதான் நம்முடைய விசுவாசம். அப்போ அவனுடைய எண்ணங்களை நாம் வேத வசனத்தை அறியாதபடியினாலே, சத்தியத்தை அறியாதபடியினாலே, அதாவது சாதாரண எண்ணமா எடுத்தா, எல்லாருக்கும் அப்படிதான், எல்லாருக்கும் அப்படிதான், எல்லாருக்கும் வருங்க வியாதி, எல்லாருக்கும் வரும் தரித்திரம். அது அவங்க ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்கு, அவங்களுடைய ஏதாவது இந்த உலக எண்ணங்களை வாயில பேசும் பொழுது அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சிறு வயதிலிருந்து அநேக அனுபவங்கள் மூலமாக போகிறோம். அந்த அனுபவங்கள் மூலமாக சில எண்ணங்கள் நம் மனதிலே அரணாகி விடுகிறது, மதிலாகி விடுகிறது, கோட்டையாகி விடுகிறது. இப்போ அதையெல்லாம் எடுத்து போட வேண்டும். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படிதானே? இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த புதிய காரியத்தை சிந்திக்க சொல்லுகிறார். ஏசாயா 43:18 அதுதான் சொல்றாரு. அப்ப பாருங்க, இது நாம் செய்ய வேண்டிய வேலை. இன்னும் பழைய எண்ணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு, பழைய எண்ணங்களின்படி எண்ணிக்கொண்டு, பழைய எண்ணங்களின்படி யோசித்துக் கொண்டு, ஏன், அதான் நம்முடைய யோசனையா இருக்கிறது, அதுதான் நம் நினைவா இருக்கிறது. அதை எடுத்து போட சொல்லுகிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன, டேக் இட் அவுட்.
அதை புதிதாக்கு. புதிய எண்ணல பழச களைந்து போட்டு புதியதை தரித்துக் கொள்ள சொல்லுகிறார். இந்த புதியதை நாம் தரித்துக் கொள்ளவில்லை என்றால் எப்படிதான் இருக்கிறோமா? எண்ணம் தாறுமாறா இருக்குது, நினைவு தாறுமாறா இருக்குது, வேத வசனத்துக்கு ஒத்து இல்ல, தேவனுக்கு எதிர்மாறாக இருக்கிறது. இததான் அவர் 2 கொரிந்தியர் அந்த 10, 3, 4, 5 வசனங்களில ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். சிறைப்படுத்த வேண்டும். அப்படிதானே? அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும். இது நமது வேலை. அதற்கு போராயுதமாக வேதவசனம் நமக்கு இருக்கிறது. அந்த வேதவசனம் சத்தியமாக நமக்கு மாற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். நமக்கு வேதவசனமும் தேவை, பரிசுத்த ஆவியானவரும் தேவை. இந்த அரண்களை நிர்மூலமாக்க இந்த வேதவசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அங்க பாருங்க 8:31 பாருங்க. அதில் நிலைத்திருந்தால் அவனுடைய எண்ணங்களை எடுத்துக்கொள்ள மாட்டோம். சத்தியங்களை வெளிப்பாடாக பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் விடுதலை தரும், வெற்றி தரும். ஏன்? அவன் பொய் நமக்கு இப்ப நல்லாவே தெரியும், பொய்யை எடுத்துக்கொள்ள மாட்டோம். இப்போ அந்த வெளிப்பாடு வரும் பொழுது என்னுடைய எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. நான் சொன்னேன் ஏற்கனவே, என்னுடைய பழைய எண்ணங்கள் எவ்வாறு இருந்தது, புதிய எண்ணங்கள் எவ்வாறு மாற்றப்பட்டதுன்னு. பழைய எண்ணங்கள் மனித எண்ணமாய் இருந்தபடினாலே மனித விசுவாசம். மனித விசுவாசம் என்ன? கண்டாதான் விசுவாசிப்பேன். தேவ விசுவாசம் என்னங்க? இப்ப புது ஸ்பாவம் என்னங்க? அது பழைய மனிதன். நான் காண்பதுதான் மெய். ஆனா இப்ப என்ன புது மனுஷன்? எப்படி நான் புது மனுஷன்? அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். தேவனுடைய விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன். ஆனா என் எண்ணம் எப்படி இருக்கிறது? மனித எண்ணமாய் இருக்கிறது. மனித எண்ணம் என்றால் என்ன? நான் கண்டாதான் விசுவாசிப்பேன். நான் நீதிமானா வாழ்ந்தாதான் நீதிமான் சொல்லுவேன். நான் பரிசுத்தமா வாழ்ந்தாதான் பரிசுத்தவான்னு சொல்லுவேன். வியாதியே இல்லாது இருந்தாதான் சுகமானேன்னு சொல்லுவேன். தரித்திரமே இல்லைனாதான் ஐஸ்வர்யவான் சொல்லுவேன். இது எந்த எண்ணம்? பழைய ஸ்பாவத்தின் எண்ணம். அவ்வாறு நாம் வாழ்ந்தபடியினாலே அது ஒரு பெரிய அரணாக நம்முடைய மனதிலே இருக்கிறது. அதை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்குத்தான் அந்த காணப்படாத மண்டலத்திலே நம் மனதின் மேலே நடக்கிற இந்த யுத்தத்திலே நாம் யுத்தம் செய்வதற்கு கத்தி கபடா கொடுக்கலங்க. ஏன்? இது ஏற்கனவே ஜெயித்த யுத்தம். அவர் சத்தியத்தை தான் சொல்லுகிறார். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, மாம்சத்துக்கு உரியவைகள் அல்ல, ஆவிக்குரியவைகள், தேவ பலம் உள்ளவைகள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வசனம் தான் தேவனுடைய வல்லமை. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் அது நம்ம 3ல இருந்து 5 வாசிக்க அங்க சொல்லுகிறார். சகலவற்றின் தாங்குகிற வல்லமை உள்ள வார்த்தை என்று சொல்லுகிறார். அப்போ வார்த்தையின் வல்லமை இல்ல, வல்லமையே தேவனுடைய வார்த்தை தான். அந்த தேவ வார்த்தையின் வெளிப்பாடு தான் சத்தியம். அதுதான் சொல்றார், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் அறியும் பொழுது மனம் புதிதாக்கப்படுகிறது. மனம் புதிதாக்கப்படும் பொழுது வெற்றி, விடுதலை. அப்படின்னா என்ன? அவன் நம்மை ஆளுகை செய்யவே முடியாது. சத்தியத்தை அறியவில்லை என்றால், வெளிப்பாடு பெறவில்லை என்றால் உரிமை இல்லாதவன். யார ஆளுகிறான்? ஆள வேண்டியவனை. ஆளப்படுகிறவன் ஆள வேண்டியவனை ஆளுகிறான். நாம் சாத்தானை ஆள பிறந்தவர்கள், அவனுடைய கிரியையை ஆள பிறந்தவர்கள். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் ஆள பிறந்தவர்கள். நாம் பரலோக பிரஜைகள். ஆனா இந்த ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க தரித்திரத்துல வாழ்றாங்க, குறைவுல வாழ்றாங்க, அப்படிதானே? வியாதியில வாழ்றாங்க. எல்லாம் ஒரே காரணம் தான். என்ன? எண்ணங்களை மாற்றவில்லை. இன்னும் பழைய எண்ணம் இருக்கு, பழைய எண்ணம் இருக்கு. பழைய எண்ணம் இருக்கனால அவங்களுக்கு ஒரு தைரியமே இல்ல, ஒரு உறுதியே இல்ல, ஒரு திடமனமே இல்ல.
ஆண்டவர் யோசுவாவுக்கு திரும்ப திரும்ப சொல்றது என்னங்க? பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமன 6ஆம் வசனம் சொல்றாரு, 7ஆம் வசனம் சொல்றாரு, 8ஆம் வசனத்துல தியானத்தை சொல்லிட்டு திருப்பி 9 வரும்பொழுது பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். அந்த பலங்கொண்டு திடமனதாயிரு எப்படி என்பதுக்கு தான் 8ஆம் வசனத்துல தியானத்தை சொல்றாரு. கொஞ்சம் கூட ஷேக் பண்ணாத, சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, பலன் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், கிருபையில் பலப்படுங்கள். அந்த பலன் கொண்டு திடமனதாயிருக்கு. சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் இருந்தோமானால் ஏற்ற காலத்திலே அப்படித்தானே சொல்றாரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 7லிருந்து 9 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஏற்ற காலத்திலே அறுவடையை நாம் அறுப்போம். ஆனா there is a period. நம்ம எல்லாம் எதிர்பார்ப்பது இன்னைக்கு, எப்போ, இன்னைக்கு, இப்போ, இப்போ அப்படின்னு. ஆனா அங்க என்ன சொல்றாரு? நீ சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே என்று சொல்லுகிறார். அதுதான் பலங்கொண்டு திடமனதாய் இருப்பது. பவுலடிகளார் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்போஸ்தலர் 27 நினைக்கிறேன், 25 அந்த 25ஆம் வசனம் அத வாசித்தீங்கன்னா, எனக்கு சொன்னப்பட்டபடியே நடக்கும். தரிசனத்துல ஆண்டவர் வந்து சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்? எனக்கு சொன்னப்பட்டபடியே நடக்கும். கப்பர் சேதமே அல்லாமல் so firm on it. எப்படிங்க? மனதின் எண்ணம் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவன் சொன்னால் சொன்னதுதான். நான் காணாவிட்டாலும் சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மாறாக இருக்கிறது. அப்சல்யூட்லி நோ சான்ஸ். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை ஒருத்தனுக்கு அங்க கிடையாது. ஒரே ஆள் எழுப்பி நிற்கிறான். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டவன், தேவனுடைய வார்த்தையை வெளிப்பாடாக பெற்றவன், தேவனுடைய வார்த்தையை தன் ஆவியிலே கேட்டவன். மனதின் எண்ணம் தேவன் சொன்னால் சொன்னதுதான். நான் காண்பது வித்தியாசமாக இருக்கலாம், கசந்த மாறா சூழ்நிலையாக இருக்கலாம், என் மனதுக்கு அது புரியாது. ஆனா காணாத தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டபடியினாலே அப்படிதான் இருக்கிறேன் என்ற விசுவாசத்திலே எனக்கு சொன்னபடியே. அதுதான் தாவீதுடைய விசுவாசமாக நம்ம தாவீதை பற்றி பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசம் பாருங்க. 99 years when God changed his name. ஆனா உறுதி. அதற்கப்புறம் அறிக்கையின் மூலமாக இந்த மனதின் எண்ணத்தை எவ்வாறு அவன் மாற்றினான்? வாயில் பேசின அறிக்கையின் மூலமாக. தாவீது அறிக்கை ஃபுல்லா அவனுடைய வாழ்க்கையை பாருங்க. பவுல் அதுதான் சொல்றாரு. விசுவாசத்துல நம்ம அறிக்கையில கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுல கவனம் செலுத்தலனா எண்ணங்கள்ல கவனம், எண்ணத்துல கவனம் வேண்டுமானால் வாயின் பேச்சிலே கவனம் வேண்டும். நாம் எதை பேசுகிறோமோ அந்த எண்ணம் தான் நம் இருதயத்தை நிரப்புகிறது. அதுதான் இருதயத்தின் நிறைவினால் வரும். அததான் ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34 பாருங்க. மரம் நல்லது என்றால் அது கனி நல்லாதான் இருக்கும். அப்படின்னு உன் நினைவு ஒழுங்கா இருந்தா அது மூலமா வருகிற வாழ்க்கை நல்லாதான் இருக்கும். உன் வாழ்க்கையை நிர்ணயிப்பது உன் இருதய நினைவுகள். நீதிமொழியில் 23:7 தான். அதுதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு. அந்த மரம் கெட்டதானால் உன் நினைவுகள் தவறாக இருக்குமானால் கனியும் தவறாக தான், வாழ்க்கையும் அப்போ பாருங்க இது எவ்வளவு முக்கியம். இந்த 2 காரியங்களை கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். என்ன? வாயின் பேச்சு எவ்வளவு முக்கியம், இருதய நினைவுகள் எவ்வளவு முக்கியம். அதை ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க. நினைவை மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பதில்லை. வாயின் வார்த்தையில தேவ வார்த்தை தான் பேசுவேன் என்ற ஒரு முயற்சி எடுப்பதில்லை. அதை முழு கவனத்தோடு செலுத்த வேண்டும். அதுதான் பவுல் சொல்லுகிறார். என் சரீரத்தை ஒடுக்கி தாம் பேசுற பேச்ச ஒடுக்கி கட்டுப்படுத்திட்டனா என் நினைவு மாறிவிட வேண்டும் என்று தருகிறார். அதனாலதான் சொல்றாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 9 படங்க, ஆசையாய் தொடருகிறேன். எதுல தொடராரு? ஒன்னே மட்டும்தான் மை ஃபோக்கஸ் நவ். என் எண்ணங்கள் என்ன எண்ணமா இருக்க வேண்டும். என் கிரியை சார்ந்து இருக்கக்கூடாது. என் கிரியையினால் வருகிற நீதியாய் இருக்கக்கூடாது. விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதி. தேவன் எனக்கு சிலுவையில் செய்தது அதுதான், நான் செய்தது அல்ல.
அவர் என்ன செய்தார் அதுவே என் நினைவாய் இருக்க வேண்டும். நான் என்ன செய்யணும், என்ன செய்தேன் அப்படின்ற நினைவல்ல. அவர் என்ன செய்தார், அதனால நான் என்னவா அதை ஆசையா, மீதிலாம் லாபம் இல்ல, குப்பை நஷ்டம் தள்ளிட்டேன், ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன, இந்த எண்ணங்களை மாற்றும் பொழுது உடனே பதில் வராது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் சத்துருவை துரட்ட வேண்டார். அப்படிதானே? நம்ம உபாகமம் 7ஆம் அதிகாரம் முடியும் போது அதை பார்க்கிறோம். ஒரே நாள்ல கானான் தேசத்தை துரத்திட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்றாரு. அதே மாதிரிதான் மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ஆனா அநேக நேரங்களில போய் நம்ம இன்னும் அந்த நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணலையே அப்படின்னு ஒரு சோர்வு, தளர்வு, ஒரு ஏமாற்றம் காணப்படுகிறது. அதுவும் பிசாசின் தந்தை. ஏன், பிசாசின் ஆயுதத்துல பொய் ஒரு ஆயுதம், சோர்வும் ஒரு ஆயுதம், நம்மை தளர பண்ணுவதும் அவனுடைய ஆயுதம், நம்மை பயப்படுத்துவதும் அவனுடைய ஆயுதம். அதனாலதான் பவுலடிகளார் என்ன சொல்றாரு, நீங்க பிலிப்பியர் நிருபத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல கடைசியா அதை முடிக்கும் போது, அந்த அதிகாரத்துல முடிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, நாம் மருளாது இருக்கிறது, அது எப்படினாலும் சொல்லலாம் அப்படின்னு, நாம் பயப்படாமல் இருப்பது, அப்படிதானே? நாம் மருளாதிருப்பது 28ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரத்துல நாம் மருளாதிருப்பது, அதுதாங்க சோர்ந்து போகாமல் இருப்பது. இவ்வளவு நாள் ஆச்சே எனக்கு நடக்கலையே, விடாதீங்க விடாதீங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று எபிரேயர்ல சொல்லுதை நம்ம பார்க்கிறோம். 10:35 இருந்து அந்த 38 வரைக்கும் வாசிங்க. அங்க அப்படிதான் சொல்றாரு. உங்களுக்கு நீடிய பொறுமை வேண்டியது இருக்கு அங்க போட்டிருக்காங்க. ஒரிஜினல் அர்த்தம் என்ன, மன உறுதி, திடமனம். யோசுவாவுக்கு சொன்னல, அதான் உங்களுக்கு அந்த திடம், கர்த்தர் சொன்னபடியே நடக்கும். அது 100 வயசு ஆகலாம், புயல் அப்படி அடிக்கலாம், கரையே தெரியல, கப்பல் எல்லாம் பீஸ் பீஸா போயிடுச்சு, இனி பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா மனம் தளரக்கூடாது. அதுதான் சொல்றாரு அங்க பவுலடிகளார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல 25 வசனம். அங்க அதேதான் இங்க சொல்றாரு. நீங்கள் மறலாது இருக்கிறது எதை கொடுத்து, இப்போ பவுல அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாச்சு, எந்த நிமிஷம் அவரு காலியாவார்னு. ஆனா அதை குறித்து நீங்க பயப்படாதீங்கன்றாரு. என் மரணத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்கன்றாரு. நீங்க எந்த ஒரு காரியம் சூழ்நிலை சொல்லுது அவ்வளவுதான், பவுல் முடிஞ்சிச்சு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, நான் எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கிறவரு கடைசியில என்ன சொல்றாரு, நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அதனால இருக்க போறேன்றத அறிக்கை பண்றாரு. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்கள் மறலாது இருக்கிறது அவன் ஒளிந்து போவது, கெட்டு போன ஒளிந்து போவதற்கும், நீங்கள் வெற்றி அடைவதற்கும், நீங்கள் விடுதலை அடைவதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. ப்ரூஃபுங்க, ப்ரூஃப். நீங்க இப்போ பயப்படாம இருக்கீங்க, சோர்ந்து போகாம இருக்கீங்க, தளர்ந்து போகாம இருக்கீங்க. சரீரத்துல தளர்ந்து போறத நான் சொல்லல, மனதளவில் சொல்லுகிறேன். ஏன், அவனுடைய யுத்தம் மனதில் தான் இருக்கிறது. மனதிலே நான் தளர்ந்து போகவில்லை, எனக்கு சொன்னப்பட்டபடியே நடக்கும், நான் சோர்ந்து போக மாட்டேன். அந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க, அங்க அப்படித்தானே சொல்றாரு. சோர்ந்து போகாமல் ஏன், இது அவனுடைய ஆயுதம். பாரு, இத்தனை நாள் ஆச்சு ஒண்ணு நடக்கல, ஒண்ணுமா நம்ப போற, இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு. ஏற்ற சமயத்திலே, ஏற்ற சமயத்திலே நம்ம அந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுப்போம். சாரி, 6ஆம் அதிகாரம் 2 பாருங்க, இங்க பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு என்னங்க, ஏமாத்திருவான்டா, அவன் வேலையே மோசம் போக்குறவன், உலகத்தை அவன் பேரே அதுதான், அப்படிதானே, மோசம் போக்குகிறவன் அவன் பெயர். வெளிப்படுத்தின விஷயத்தில் அப்படிதான் வார்த்தம் 12ஆம் அதிகாரத்துல. இங்க என்ன சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். ஏன், உங்க எண்ணத்துல அவன் என்ன பண்ணுவான், உங்களை சோர்ந்து போக வைப்பான், உங்க மனதுல உங்களை தளர்ந்து போக வைப்பான், உங்க சிந்தனையில உங்களை சோர்ந்து தளர்ந்து போக வைப்பான். ஆகவேதான் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடமாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ
அப்படின்னா என்னங்க? உன் எண்ணம் எப்படி இருக்கிறது? உன் வாய் பேச்சு எப்படி இருக்கு? அதுதான் உன் எண்ணம். அந்த பேச்சின்படி தான், உன் எண்ணத்தின்படி தான் உன் வாழ்க்கையில நடக்கும். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை சேர்த்து வச்சு வாசிங்க. அ மாம்சத்தில் படி வாழுகிறவன், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். அப்படின்னா என்ன? மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறவன் மாம்சத்தின்படி தான் வாழுவான். உலக சிந்தனையின்படி வாழுகிறவன் உலக மனுஷனா தான் வாழுவான். வெறும் மனுஷன். மியர் மென். அதான் 1 கொரிந்தியர் 3ல சொல்றாரு. ஆனா ஆவியின் சிந்தை அப்படிதானே? ஆவிக்குரியவன் ஆவியின்படி சிந்திக்கிறான். அப்படின்னு என்ன? ஆவியின்படி வாழ்கிறவன் அவனுடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தை. அதுதான் சொல்றாரு இங்க. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், மாம்சத்தையே பேசுகிறவன், அதையே போக்கஸ் பண்றவன். அதுதானே இன்னைக்கு பண்றாங்க. வெளித்தோற்றத்தையே முழு போக்கஸ் ஆன் த அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், அவுட்வர்ட் ஆக்ஷன்ஸ். உள்ளானதை போக்கஸ் பண்ண சொல்றாரு. அதை நோக்கி பாருங்கன்றாரு. அதை தேடுங்கன்றாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து முதல் 3 வசனங்களை பாருங்க. அங்க அததான் சொல்றாரு. கிறிஸ்து இயேசு வீற்றிருக்கும் மேலானதை நாடுங்கள், தேடுங்கள். அப்போ இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவன் அர்ப்பணன நித்திய ஜீவனை வெளிப்படுத்துவான். தேவ சாயலை காண்பிப்பான். தேவ ராஜ்யத்தை பூமியிலே வாழுவான் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, இந்த என்ன நன்மையான காரியம், நல்ல காரியங்களை விதைப்பதிலே. அங்க நம்ம ஈவாக கொடுக்கிற கான்டெக்ட்ல அதை சொல்றாரு. கிவிங் கான்டெக்ட்ல சொல்றாரு. ஆனா ஜெனரல் பிரின்சிபல் என்ன? நல்ல காரியங்களிலே மனதை மாற்ற, எனக்கு ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன். ஐயா, என் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது என்னால விசுவாசிக்கவே முடியாது. ஆனா என் எண்ணம் என்னதான் இருக்கு? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஐ ஆம் த பிலவட் ஆஃப் த லார்ட். அவர் என் மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். சகலமும் எனக்கு நன்மைக்காக செய்கிறார். இந்த எண்ணம் மாறவே கூடாது. சூழ்நிலையை கொடுத்த எண்ணம் எப்படி நம்மளை தாக்கினாலும் கர்த்தர் நல்லவர், என் பட்சத்தில் இருக்கிறார். அப்ப என்ன பண்ணுவாரு? எனக்கு தான் வெற்றி. யார் எதிர்த்து நிற்க முடியும்? கர்த்தர் நல்லவர், என் மேல் அன்பாகவே இருக்கிறார், என் நினைவாகவே இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக மாற்றி தருகிறார். இந்த பேசிக் பவுண்டேஷன் நம்முடைய எண்ணத்திலே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப எது வந்தாலும் சரி, இந்த தேவ அன்பு என்னை நேசிக்கிறாரு, இவைகள் எல்லாவற்றிலும் அப்படித்தானே பவுல் சொல்றாரு. ஒரு லிஸ்டே கொடுத்துட்டு அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசி சொல்லிட்டு 37 சொல்ற, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறாளே. ஐயா, அது எனக்கு புரியல. சூழ்நிலை இப்படி இருக்கு, என்னால புரிந்து கொள்ள முடியல. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், ஒண்ணு எனக்கு தெரியும், அவர் என் மேல் அன்பாய் இருக்கிறார். அவர் என் மேல் அன்பாய் இருக்க எப்படி தெரியும்? அவர் சிலுவைக்கு சென்றாருங்க எனக்காக. என் பாவத்தை ஏற்றுக்கொண்டாரு. நான் பாவியாய் சத்துருவாய் இருக்கும் பொழுது என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவைக்கு சென்றார். எனக்கு அன்பு தெரியும், அந்த அன்பு எனக்கு தெரியும். அவர் எனக்காக மரித்தபடியினாலே, அவர் எனக்காக பாவமானபடியினாலே அந்த அன்பை நான் அறிவேன். அந்த அன்பை நான் அறிகிறபடினாலே இவைகள் எல்லாவற்றிலும், இவைகள் எல்லாவற்றிலும் என்ன சூழ்நிலை இருக்கலாங்க உங்களுக்கு? இவ்வளவு நாள் நான் ஜெபித்தேன், இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன், எனக்கு பதில் இல்லைன்னு சொல்லி பிசாசு உங்களை சோர்வடைய பண்ணுவான். பாரு, இவங்களுக்கு பதில் இல்லை, அவங்களுக்கு பதில் இல்லைன்னு உங்களை சோர்வடைய பண்ணுவான். சோர்ந்து போகாதிருந்தால், அததான் இங்க என்ன சொல்றாரு, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல். ஐயா, இந்த நன்மை ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நன்மையை காண்பேன். பரலோகம் போன பிறகு இல்லைங்க, இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே என்னில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் முடிய ஜெயங்கொள்ளுகிறவர்களா நான் இருப்பேன். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி அவருடைய சாயலின் வாசனையை என் மூலமாக நற்கந்தமாக வீச பண்ணுகிறார் என்ற விசுவாசத்தில் உறுதி. அந்த எண்ணத்தை விட்டு தளரவே மாட்டேன். மன உறுதி, மனதில் அந்த உறுதி, மனதில் அந்த உறுதி.
அந்த விசுவாசத்தை நன்மையை காண்பேன், எனக்கு சொன்னப்பட்டபடியே நடக்கும். சூழ்நிலை என்னவா இருக்கு, ஐம் நாட் பாதர்ட், ஐ எம் ஆல்ரெடி கான்கர்ட், நான் ஏற்கனவே ஜெயித்தவன், ஏற்கனவே நன்மையை பெற்று விட்டேன். இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம். அதுதான் என்ன சொல்றாரு, போகாமல் இருப்போமாக. அப்போ மன உறுதியிலே தளர்ந்து போகாம, அதான் சொல்றது, சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே, God's appointed time, ஏற்ற காலம், ரட்சணிய நாள் இதுவே என்று சொல்லுகிறார். அவருடைய அனுகிரகம் நாள் இன்றே என்று சொல்லுகிறார். ஏற்ற காலத்திலே நாம் எண்ணங்களில் விதைத்தவைகளை அறுவடை செய்வோம். மாம்சத்திற்கென்று விதைத்த எண்ணங்கள், உலக எண்ணங்கள், அந்ததான் அறுப்போம். ஆவியின் எண்ணங்கள், தேவனுடைய எண்ணங்கள், தேவ ஆவியானுடைய எண்ணங்கள், அவைகளை நாம் அறுவடை செய்வோம். தேவ ஆவியான எனக்கு தோல்வியே இல்லை, என்னை அவன் ஆளுகை செய்ய முடியாது, நான் அவனை ஆளுகை செய்வேன். வேத வசனம் சொன்னால் சொன்னதுதான், அதுல எந்த காம்ப்ரமைஸே கிடையாது. என் சூழ்நிலையை பார்த்து நான் தளர மாட்டேன். என் எண்ணத்துல, என் சூழ்நிலையை பார்த்து என் எண்ணத்துல சோர்ந்து போகவே மாட்டேன். என் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் எனக்கு தேவன் சொல்லி இருக்கிறார், வானம் பூமி அழிந்து போகும், இந்த தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை மாறப்போவதில்லை, அவை ஒன்று கூட நிறைவேறாமல் அவரிடத்தில் திரும்ப போவதில்லை, அவைகள் நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். இது என்னுடைய எண்ணம். பழைய எண்ணம், இது நடக்குமா, இவ்வளவு நாள் காத்திருந்துட்டேனே, இனி நடக்குமா, இனி நடக்காதா, இது நடக்குமா நடக்காதா, தவறான எண்ணம், தவறான சிந்தனை. மனதில் அந்த எண்ணம் வரும் பொழுதெல்லாம் வாயை திறந்து, ஏன்னா எண்ணத்தை எண்ணத்தால் மேற்கொள்ள முடியாது. எண்ணத்தை வாயில் பேசுகிற வார்த்தையினால் தான் மேற்கொள்ள முடியும். ஆனால் தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறதே 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 என்று சொல்லுகிறார். லூக்கா 4 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எழுதியிருக்கிறதே என்று வாயை திறந்து சொல்லும் பொழுதுதான், தவறான எண்ணம் அவன் அனுப்பும் பொழுதெல்லாம் எழுதியிருக்கிறதே. இது ரெண்டு காரியம். ஒன்னு, அவனை ஓட விரட்டுது, நீங்க சோர்ந்து போகாமல், நீங்க தளர்ந்து போகாமல் உங்களை கட்டி எழுப்ப உதவுகிறது. வாயின் அறிக்கை சாதாரண இல்லைங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், இப்ப கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா அவனுக்கு ஒருத்தர் போறாங்க கூட கோச் அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு. ஒலிம்பிக்ஸ் போறாங்கன்னா அங்க மோட்டிவேஷனுக்கு போறாங்க. பெரிய பெரிய ஐடி ஃபார்ம், பெரிய பெரிய எல்லா மோட்டிவேட்டட் ஸ்பீக்கர். ஏன்? அவங்க மன உறுதியோட இருக்கணும், அப்பதான் காரியம் நடக்கும் தெரியும். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஃபெய்த் ஆட்டோ சஜஷன், எல்லாம் வேதத்திலிருந்து எடுத்தது தான் ஆட்டோ சஜஷன். அப்போ அவங்க மனதின் எண்ணங்களை அவங்க காத்துக்கொள்ளணும்னு சொல்லி, எப்படி காத்துக்கொள்ளுமா, அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி, நம்மளால முடியாது, தோத்துருவோம், டேட்டடா அவன் எவ்வளவு வேகமா ஓடுறான், அவன் ஸ்பீடு என்ன, அவன் எப்படி கிரிக்கெட் ஆடுறான், இவன் எப்படி அப்படின்னு அதை பார்த்து நீ சோர்ந்து போகணும்னு சொல்லி இந்த ஆட்டோ சஜஷன். என்னால முடியும், அங்க கடவுள் இல்ல, அதெல்லாம் சும்மா, கடவுள் இல்ல. இங்க நம்ம என்ன சொல்றோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அவன் என்ன சொல்றான், என்னாலே எல்லாம் முடியும், என்னாலே எல்லாம் முடியும், நான் இன்னைக்கு இத்தனை கோல் அடிப்பேன், நான் கோல் கீப்பர், ஒரு கோல் கூட. இதெல்லாம் ஆட்டோ சஜஷன். தங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ரெக்கார்ட் ஆக வேண்டும் என்று மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை வச்சிருக்காங்க. அதுக்கு லட்சக்கணக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த சிம்பிள் பிரின்சிபல் என்ன, நம்முடைய அறிக்கையில் உறுதியாயிருக்க கடவோம். அப்படித்தானே? நமக்கு ஆதாரம் தேவ வார்த்தை, நம்முடைய தகுதி தேவன். அங்க அப்படி இல்லை, மனுஷன். மனுஷன் தனக்குத்தானே பேச, ஆட்டோ சஜஷன், தனக்குத்தானே பேசிக்கிட்டா அவன் சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் இட் பிகம்ஸ் a dominant thought. முதல்ல கான்சியஸ் மைண்ட்ல டாமினன்ட் தாட் ஆகி அப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது டாமினன்ட் ஆயிடுது. அப்போ அதுக்குப்படிதான் அவன் நினைப்பான். அப்படியே பைபிள் இந்த பிரின்சிபலை தான் எடுத்திருக்காங்க. ஏன் மோஸ்ட் ஆஃப் திஸ் சைக்காலஜிஸ்ட், திஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் எங்க இருந்து வந்தவங்க? கிறிஸ்தவ கண்ட்ரியில வேதத்தை படித்தவங்க தான். வேதத்திலிருந்து தான் எடுத்து அவங்க உபயோகப்படுத்துறாங்க.
ஆட்டோ சஜஷன், இந்த தியானம், இதெல்லாம் எங்க இருந்து பிடிச்சானுங்க? ஆனா நமக்கு வந்து சூடோ தியானம் இல்ல. நம்முடைய தியானம் எல்லாம் ஒரு வல்லமையான பொருள், வல்லமையான சப்ஸ்டன்ஸ். தேவனுடைய வார்த்தை, அது தேவனாய் இருக்கிறது. அது வல்லமைனா, வல்லமையே தேவனுடைய வார்த்தை தான். வார்த்தை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது, வார்த்தை தான். அதுதான் நம்முடைய அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணுங்க நம்முடைய தியானம். ஒண்ணுமில்லாத இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணி அவன் ஜெயிக்கணும், ஃபேக்டரியில உற்பத்தியை ஜாஸ்தி ஆக்கணும், அப்படிதானே? எல்லாருக்கும் அந்த கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோ சஜஷன் அவங்க என்ன பண்ணிடுறாங்க? எழுதிடுறாங்க. நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், நான் இவ்வளவு டார்கெட்டை ரீச் பண்ணுவேன், நான் இத்தனை கோல் அடிப்பேன், இவ்வளவு மேட்ச் ஆடுவேன், இவ்வளவு சிக்ஸ் அடிப்பேன், இத்தனை விக்கெட், இதெல்லாம் கோல் எழுதி அதை திரும்ப காலையில ஒரு தடவை படிக்கணுமா, ராத்திரி ஒரு தடவை படிக்கணுமா? எங்க இருந்துங்க கத்துக்கிட்டாங்க? ஐயா, வேதத்திலிருந்து உலக மக்கள் கத்துக்கொண்டு அவங்க ஓரளவுக்கு வெற்றியோட வாழ்றாங்க. ஆனா என் ஜனங்கள், வேதத்தை அறிந்த ஜனங்கள், அத மகத்துவத்தை அறியாதபடியினாலே, அதை அந்நிய காரியமாய் எண்ணினாலே என்ன பண்றான்? யாரை இவர்கள் சிறைப்படுத்த வேண்டுமோ அவனால் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். அவன் எழுதி வைத்து வாசிக்கிறாங்க. நான் ஏங்க வேத வசனத்துல என்ன குறித்து ஆவி எப்படி இருக்கு? அப்படிதானே? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஐயா, நான் சொல்லலங்க, அவர் சொல்றாரு. ஏன் அதை எழுதி வைக்க கூடாது? டெய்லி ஏன் அதை படிக்க கூடாது? அவன் ஆட்டோ சஜஷன் என்னென்னமோ சொல்றானே, அவன் ஓரளவுக்கு வெற்றியை பார்க்கிறான உலகத்துல. நம்ம ஏங்க செய்யக்கூடாது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அந்த யோசுவா எடுத்து தியானித்த பண்ணி பாருங்க. வரிசையா சொல்லிட்டு வர்றாரு 3ல இருந்து. உன் கால் மிதிக்கிற இடத்தை உனக்கு தந்துட்டேன். இதுல இருந்து இதுவரைக்கும் உன் எல்லையா இருக்கும். ஒரு பயம் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். அவ்வளவு அழகா சொல்றாரு. நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். இவங்களுக்கா அதெல்லாம் சொல்லிட்டு தான் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு? திடமனதாய். அதான் சொல்றாரு. திடமனம், திடமனம், திடம். 6லையும் சொல்றாரு, 7லையும் சொல்றாரு, 8 சொல்லிட்டு 9லையும் சொல்றாரு. அந்த திடம் மனதுக்கு தான் 8ல சொல்லிடுறாரு எப்பறன்னு. அது உன் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். எப்போ இந்த திட மனம் வரும்? சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத மனம் எப்பொழுது வரும்? எனக்கு சொன்னப்பட்டபடியே நடக்கும். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். பொறுமை நாங்க போட்டிருக்கேன். திடமனம் தான் அந்த இடத்துல பொறுமை நம்ம பைபிள்ல போட்டிருக்கு. நீங்க கேத்தலிக் பைபிள் எல்லாம் பாருங்க, பொறுமையை மாத்தி தான் சொல்லுவாரு. நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளா இருக்கும்படி பொறுமை உங்களுக்கு கிரியை செய்ய கடவுது. யாக்கோபு 1:4 சொல்லுவாரு. ஆனா கேத்தலிக் பைபிள்ல பாருங்க, இங்க என்ன சொல்லும்? மன உறுதி, பெர்சிவரன்ஸ். இங்கிலீஷ்ல NIV-ல என்ன போடுறான்? பெர்சிவரன்ஸ், பெர்சிவரன்ஸ் அப்படின்னு என்ன? பெர்சிவரன்ஸ், விடவே மாட்டேன். தாவீது சிக்லாக்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், எல்லாத்தையுமே இழந்துட்டான். எவ்வளவு அழுணுமோ அவ்வளவு அழுதுட்டாங்க. இப்ப எல்லாம் கல்லெடுத்து அவனை அடிச்சு கொல்லணும்ன்றாங்க கூட இருந்தவங்க, மிச்ச மீதி இருக்கவங்க எல்லாம். அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட போறான் அவன். ஆண்டவருடைய வார்த்தை வருது, என்ன? யூ பர்சியூ, நீ தொடர்ந்து போ. ஐயா, எல்லாமே தோத்த மாதிரி இருக்கு. ஐயோ, எத்தனை தடவை நான் அட்டம் பண்ணிட்டேன். எப்படி விசுவாசிக்கிறவாள் நடக்க அடையாளங்கள்னா எத்தனை பேரை கை வச்சுட்டேன், ஒரு பயம் சுகமாகல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தாவீது, யூ பர்சியூ, நீ தொடர்ந்து போ. ஃபெயிலியர் இஸ் யுவர் சக்சஸ் என்ற மனநிலையோடு போ. உலக மக்களுக்கு சொல்றாங்க, ஒரு தடவை கவலைப்படாத, தொடர்ந்து போ, விடாத. உன் கோல்ல, உன் ஆப்ஜெக்ட்ல எழுதி வச்சிருக்கிய, டெய்லி படிக்கிறிய, அதை தொடர்ந்து பிடித்துக்கொள்ள அவன் சொல்றான். எல்லாம் வேதத்திலிருந்து எடுத்து தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்த பிரின்சிபிள்ஸ் அவங்க எடுத்துக்கொண்டு பிசினஸ் பிரின்சிபிள்ஸ், எப்படி பணக்காரனாவதுன்னு புக் எழுதிட்டான், எப்படி வெற்றி அடைவதுன்னு புக் எழுதிட்டான். அப்படிதானே? அந்த டேல் கார்னேஜ் புக் எல்லாம் எடுத்து பாருங்க. அதுதான் டோட்டலி தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பைபிள். இந்த மனதின் எண்ணங்கள், விசுவாசம், இதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அதுதான் இங்க சொல்ல, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அதை எடுத்துட்டாங்க உடனே ஆட்டோ சஜஷன். ஆட்டோஸ் அப்படின்னு என்ன? தனக்குத்தானே சஜஸ்ட் பண்றாங்க. எதுக்கு? தம் மனதை வந்து சோர்ந்து போகாம, தளர்ந்து போகாம உறுதியா இருக்கிறதுக்கு. அததான் நான் இங்க சொல்ல வந்தேன்.
இந்த வேத வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு விதைக்கிறோம், விதைக்கிறதான்னு சொன்னா வாயில பேசுறது. சோயிங் இஸ் நத்திங் பட் ஸ்பீக்கிங். the more you sow. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, மார்க் 4:24 என்ன சொல்றாரு, நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாய் இருங்கள். எந்த அளவினால் கேட்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ பேசுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ தான் கேட்ப. அதான் ஆட்டோ சஜஷன் அவன் சொல்றான். நம்ம ஃபெய்த் கன்ஃபெஷன் என்று சொல்லுகிறோம், வேர்ட் கன்ஃபெஷன் என்று சொல்லுகிறோம். நம்மகிட்ட இருந்து அவன் காப்பி அடிக்கிறாங்க, அவன் டூப்ளிகேட். ஒரிஜினலை வச்சிட்டு இருக்கோங்க, ஒரிஜினல். அவனுக்கு வேத வசனம் இல்ல, தேவனும் இல்ல. நமக்கு தேவனும் தேவ வசனமும் இருக்கு. அப்ப எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அந்த உலகத்தில் இருக்க முடியும். அதனாலதான் அங்க சொல்றாரு யோசுவா 1:8, நீ புத்திமானாய் நடந்து கொண்டு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கிலீஷ்ல you will have great success, you will be wise and you will have great success. எப்போ வாயை விட்டு பிரியாதிருந்து அதையே நினைச்சுக்கிட்டு, வாயை விட்டு பிரியாது இருந்தா அது உன் நினைவை விட்டு பிரியாது இருக்கும். வேற எண்ணமே இல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் சொல்லிட்டாரு. ஊழியக்காரங்க உங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு, எனக்கு தான் சொல்லியிருக்காரு, விசுவாசிக்கு தான் சொல்லியிருக்காரு. அப்போ என் வாயை விட்டு அது பிரியாது இருக்கணும். நான் நேத்து போய் ட்ரை பண்ணேன், ட்ரை நடக்காது. ட்ரை பண்ற வரைக்கும் நடக்காது. ட்ரையிங் இஸ் நாட் ஃபெய்த். உன் மனம் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளல, அதனால தான் ட்ரை பண்ண. மனம் மாற்றப்பட்டான், நான் கையை வைத்தேன், நான் பார்த்தாலும் பாகாட்டி சுகமாயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். அவர் சொல்றாருங்க. பொய் சொல்லாத தேவன், பொய் சொல்ல முடியாத தேவன், பொய் உரையாத தேவன்ல. அவரால் பொய்யே செய்ய, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்றாரு, அதுல மன உறுதியாய் திடமனமாயிரு. தாவீதுக்கு என்ன சொன்னாரு, நடக்கல, அங்க வந்து கொள்ளையடிச்சு போயிட்டான். சூழ்நிலையை பார்த்தா எல்லாம் தன்னை கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் போயாச்சு, ஒண்ணுமே இல்ல. பிராக்டிகலி நில், ஒண்ணுமே இல்ல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, பர்சியூ, தொடர்ந்து போ, விடாத விடாத, விடாமுயற்சி, விடாத, துரத்து போறான் தைரியமா. எல்லாவற்றையும் இழந்ததை விட மேல அவனுடைய கொள்ளையும் சேர்த்து கொண்டாந்துட்டான். யோசித்து பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. கஜினி முகமது எத்தனை தடவை படையெடுத்தான்றோம். எவ்வளவு பேர் பாருங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் பாருங்க, எவ்வளவு தடவை அவங்க ட்ரை பண்ணாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை தடவை, ஆயிரக்கணக்கான முறை நான் ட்ரை பண்றேன்றாரு. கடைசியில ஏன் தொடர்ந்து தன்னுடைய மனசுல ஒரு எண்ணத்தை வச்சு, அவருக்கு தேவன் ஒரு ஐடியாவை கொடுத்துட்டாரு. பிகாஸ் he was born in a God's family. அதை எப்படியா அடைவன் தொடர்ந்து கடைசியில கண்டுபிடிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாதே, நீ தளர்ந்து போகாதே, ஏற்ற காலத்திலே அறுவடை. தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தாருன்னா நானும் பார்ப்பேன். நம்ம எல்லாம் ஸ்கூல்ல அதெல்லாம் கதை படிச்சுட்டு விட்டுட்டோம். ஐயா, there is a principle behind it which they were operating. பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் பாருங்க, கண்டுபிடிச்சவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் அதுல உறுதியாய் இருந்தார்கள், உறுதியாய் இருந்தார்கள். தங்களுடைய லக்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, has given me an idea அப்படின்னு அவங்க இருந்தாங்க. நமக்கு என்ன, ஆண்டவர் வார்த்தையில சொல்றாரு, நமக்கு ஐடியா ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிறாரு, அதுல உறுதியா இருக்க சொல்றாரு. திடமனம், அப்படிதானே? உறுதியான மனம், உறுதியான மனம். சோர்வுக்கே இடம் கொடுக்காதீங்க, மனம் தளர்ந்து போருக்கே இடம் கொடாதீங்க. திரும்ப திரும்ப அப்படி எண்ணம் வருதா, வாயை திறந்து பேசுங்கன்றாரு. அந்த தோர்வின் எண்ணம், தளர்ற எண்ணம் வரும் பொழுதெல்லாம் வாயை திறந்து எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, சோர்வே நான் சோர்ந்து போக மாட்டேன். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. சங்கீதம் 143 வாங்க, அங்க சங்கீதக்காரன் 143 என்ன சொல்றான் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அங்க படிக்கிறதுக்கு. அது 143 4ஆம் வசனம் பாருங்க. என்ன சொல்றான், என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போக. அப்படி என்ன சொல்றான், என் மனம் சோர்ந்து போகிறது, என் ஆவி தேங்குகிறது, என் மனம் சோர்ந்து போகிறது. அப்ப உடனே என்ன பண்றான், பூர்வ நாட்களை நினைக்கிறேன். ஏன் இப்போ அவனை வேடவோட வரட்டுறான். ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நெக்ஸ்ட் ராஜா நீதாண்டான்னு.
ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல. நியர்லி 13 இயர்ஸ். 17ல இருந்து 30 வரைக்கும். அவன் அதுல உறுதியா இருக்கான். சவுல கொல்றதுக்கு எவ்வளவோ சான்ஸ் வருது. நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொன்னா ஆண்டவர் செய்வார். நான் கொல்ல மாட்டேன். அ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் கை போட ஏன்? அவனுக்கு ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு. இதுதான். ஆண்டவர் தான் எனக்கு குடுத்துட்டான். அவன கொல்லலாம். அவன கொன்ட்டா அடுத்த நாள் நான் ராஜாடான்னு. இல்ல. அவன் என்ன சொல்றான்? அந்த சூழ்நிலையில தான் இத்தன வருஷம் ஆயிடுச்சு. என்னால முடியல. இவனுங்கள நம்புனா இவனுங்க என்ன காட்டி குடுக்குறானுங்க கோயிலா பட்டணத்துக்காரன். அங்க போனா திடீர்னு இவனுங்க என்ன வேணான்றானுங்க பெலிஸ்தனுங்க. சவுலோ ஒரு நாய வேட்டையாடுற மாரி என்ன பெரிய ஆர்மிய வச்சுக்கிட்டு ஒரு தெள்ளு பூச்சிய தேடி அலையிறான். காடு காடா வனாந்தரத்துல எல்லாம் அலையிறான். அப்பதான் அவன் என்ன சொல்றான்? என் ஆவி என்னில் தேங்குகிறது. என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவன் ஆடு மேய்க்கிற நாள நினைக்கிறேன்றான். எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆட மேய்ச்சிக்கிட்டு போதெல்லாம் பாட்டு பாடுவேன், ஆராதிப்பேன், என் கிட்டார போடுவேன், உம்முடைய பிரசன்னத்தை உணருவேன். 1000 நாளை பார்க்கலாம் இந்த பிரசன்னம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உம்முடைய மகிமையில 1000 நாள் நான் கொள்ளை அடிச்சு கொண்டாடுறேனே. இப்ப ராஜா ஆன பிறகு அதெல்லாம் அப்படிதானே. அந்த கொள்ளை விட உம்முடைய பிரசன்னம் அதை நான் நினைக்கிறேன்றான். அந்த ஆந்தி நாட்களை நான் நினைக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்துல களி கூர்ந்ததை நினைக்கிறேன். உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். அவன் பாருங்க, தேவனுடைய செய்கையை தியானிக்கிறான். சிங்கம் வருது, புலி வருது, கரடி வருகுது. அப்படிதானே? ஒரு விஷயம் ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தது. அவன் என்ன பண்ணான்? அது அப்படி அது யாருடைய செய்கைன்றான்? தான் செய்கைன்றானா? தேவ செய்கையை நான் தியானிங்க. பழைய மிரக்கலை தியானிங்க. ஏன் சோர்ந்து போறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? அதை கொஞ்சம் தியானிங்க. எவ்வளவு பெரிய அற்புதம். அற்புதமே இல்லைன்னு சொல்றீங்களா? தேவ செய்கையே இல்லைன்றீங்களா? ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய செய்கை, நம்முடைய செய்கை அல்ல. இது தேவனாலே உண்டானது. எபேசியர் 2:8 எடுத்து தேவனாலே. அது தேவனுடைய செய்கை. அவன் என்ன பண்றானா? தியானிக்கிறேன், யோசிக்கிறேன், அதை நினைக்கிறேன், அதையே மனதுல போட்டு ரொட்டேட் பண்றேன். ஆஹா ஆகான்னு ஏன் என் விசுவாசத்தை என்னுடைய மனம் சோர்ந்து போகாதபடி தியங்கும் போது சோர்ந்து போகும்போது நான் நினைக்கிறேன், தியானிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? உன் கரத்தின் கிரியை யோசிக்கிறேன். என்னெல்லாம் சொல்றாரு? நினைக்கிறேன், தியானிக்கிறேன், யோசிக்கிறேன். ஐயா அந்த சோர்ந்து போன நேரம் ஏன் இந்த நினைப்பதற்கு, தியானிப்பதற்கு, அதே யோசனையா இருப்பதற்கு, அப்படித்தானே? யோசிக்கிறேன்றதற்கு அதை தான் நம்ம தியானம் என்று சொல்லுகிறோம். அதை தான் அங்க சொல்லுகிறார் 1:8 யோசுவா 1:8. வேற வழியே இல்லை. அதை தான் சங்கீதம் 1 சொல்றாரு. அவனுடைய வாழ்க்கையை பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சு காமிச்சிருக்கேன். திருப்பி நேரம் இல்லை. 119 சங்கீதம் 97 வசனத்துல பாருங்க. நாள் முழுவதும் என் தியானமாய் இருக்கிறது. 119 சங்கீதம் 15 வசனத்தை பாருங்க. உம்முடைய வார்த்தை மேல் பிரியமாயிருந்து 97 அப்படிதான் பிரியமாயிருந்த அவைகளை தியானிக்கிற. நாட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன். தியானிக்கலன்னா எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் அப்படி இல்லைங்க. இது ஒரு பெரிய பொக்கிஷம். இத தியானிக்கும் பொழுது இருதயத்துல ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்? அவரோட உறவாடுகிறேன். தேவனையும் தேவ வார்த்தையும் பிரிக்க முடியாது. அப்போ இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது அவரோட சம்பாஷிக்கிறேன், வாய் திறந்து பேசுகிறேன், என் மனதுல நினைக்கிறேன். அப்ப என்ற அவரோட உறவு கொள்ளுகிறேன். அதான் சொல்லா. அதனாலதான் நான் பிரியமா இருக்கிறேன். சங்கீதம் 119 97 தொடர்ந்து வாசித்துக்க. 98 99 எனக்கு டீச் பண்ணவங்களை விட எனக்கு ஞானம் வந்துருது. அது மாதிரி நிறைய சொல்றாங்க. காரணம் என்ன? தியான புருஷன். அதனாலதான் சோர்வுக்கும் தளர்வுக்கும் அவன் இடம் கொடுக்கல. அதுதான் இங்க சொல்றான். அங்க 42 சங்கீதத்துல என்ன சொல்றான்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற? என் ஆத்துமாவே நீ ஏன் தயங்குகிற? அங்கேயும் அதுதான் சொல்றான். நீ சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. நான் இன்னும் அவரை நான் உறுதியா இருப்பேன். எனக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்ற அறிவேன். பவுல் அதைத்தான் சொல்றாரு. அவர் பொய் சொல்ல முடியாது. அவர் சொன்னா சொன்னதுதான். நான் காணாலும் காணாவிட்டாலும் இந்த வார்த்தை தான் ஃபைனல். காணாத வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுலதான் நான் என்ன பார்ப்பேன்.
சூழ்நிலையை வைத்து என்ன பார்க்கவே மாட்டேன். வார்த்தை என்ன சொல்லுதோ அதன் மூலமாக நான் நினைப்பேன், அதன் மூலமாக நான் சிந்திப்பேன். அதையே என் யோசனையா இருக்கும், அதுவே என் தியானமா இருக்கும். அதுதாங்க தாவீதுடைய சக்சஸ்ங்க. என்ன நான் கடைசியில மேசியாவன் சந்ததியில் வருகிற தாவீதின் குமாரன் என்று அவரை சொல்லத்தக்கதாக ஒரு மாபெரும் கனத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். தியான புருஷன் அவருடைய இருதயத்தை ஏன் இவனுடைய எண்ணம் எல்லாம் தேவனுடைய எண்ணமாக அவன் மாற்றுகிறான். ஒரு காரியத்தை தவிர வேதம் தெளிவா ரெக்கார்ட் பண்ணி வைக்குதுங்க. அவன் மனதின் எண்ணம் எப்படியோ அப்படியே அவன் வாழ்கிறான். தாவீது போன இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். தாவீது போன இடமெல்லாம் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். தாவீது போன இடமெல்லாம் வெற்றி உள்ளவனாய் இருந்தான். திரும்ப திரும்ப சொல்லுங்க வேதவசனம். சாமுவேலையும் பாருங்க, நாளாகமத்திலையும் பாருங்க. திரும்ப திரும்ப அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். தாவீதை குறித்து சொல்லும் பொழுது நல்லா யோசித்து பாருங்க. எண்ணங்களை மாற்றுவதில் தியானம் மாபெரும் பகுதியை வகிக்கிறது. தியானம் இல்ல, எண்ணம் மாற்றப்பட முடியாது. தியானம்னா ஆராய்ந்து பார்க்கிறது. அந்த தியானம் பண்ணுகிற காரியத்துல நம்ம வைத்து பார்க்கிறது. அது ஏற்கனவே நடந்து முடிந்ததாக நம் அதை பார்க்கிறது தான் தியானம். அப்படிதானே? ஏற்கனவே ஜெயித்தவனாக அந்த நமக்கு விரோதமாய் நிற்கிற மாபெரும் பர்வதம் ஒண்ணுமே இல்லாம தௌடு பொடியானதா பார்க்கிறது தான் தியானம். ஏன் வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது. வேதவசனம் என்ன சொல்லுகிறதோ மனதிலே கற்பனையிலே படம் பிடித்து பார்ப்பது. அந்த தியானத்துக்கு தான் இன்னும் கிறிஸ்தவர்கள் வரல. நாங்க வேதத்தை வாசிப்போங்க, நாங்க ஜெபிப்போங்க, கோயிலுக்கு போவோம், ஆலயத்துக்கு போவோம், காணிக்க கொடுப்போம், ஊழியம், இப்படியே காலம் ஓடுது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்றதை ஆராய்ந்து பார்க்கல. தியானிக்கிற மனிதன் தியானிக்கிற மனிதன் தியானிக்கிற மனிதன் எண்ணங்களை புதிதாக்கிற மனிதன், திடமனமாய் இருக்கிறவன். அவன் கலங்க மாட்டான், திகைக்க மாட்டான். அவனுக்கு தெரியும், நான் ஆறுகளின் வழியாய் தண்ணீர்கள் மேல என் மேல பொருளாது. நான் தீயின் வழியாய் உள்ள போனா அந்த வாசனை கூட என் மேல வீசாது. ஏசாயா 53 சொல்றாருல்ல, ஏன்? அவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய மறைவில் நான் இருக்கிறேன், அவருக்குள் நான் இருக்கிறேன். என்ன தொடரணும், அவரை தொடரணும். அப்படிதானே? கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். அப்படிதானே? அது முடியாத காரியம். ஆகவேதான் அந்த மன உறுதி எங்க இருந்து வருகிறது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தாங்க பெரிய போராயுதம். எது? தியானம் பண்ணி வெளிப்பாடு பற்றி எண்ணம் மாற்றப்படுகிறதே, அதுதான் பெரிய வெற்றியின் நம்முடைய திறவுகோலாய் இருக்கிறது. தியானத்தின் திறவுகோலால் வேதவசனம், ஆவியானவர் உதவினால தியானம் பண்ணும் பொழுது வெளிப்பாடு. வேதவசனம் ஆவியானவர் தான் பிரதானமே. அந்த வெளிப்பாடு தான் எண்ணங்களை மாற்றுகிறது. ஒரு மனதின் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே வாழ்கிறான். உன் வாயின் வார்த்தை என்னவோ அதுவே உன் மனதின் எண்ணங்கள். இது ரெண்டும் எவ்வளவு முக்கியம் பாருங்க. எல்லா காவலோடும் உன் வாயிலிருந்து புறப்படுகிற மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்றார். ஒரு மனிதன் அடுத்தது என்ன சொல்ற, எது முக்கியம் என்றாரு? மனதின் எண்ணங்களை எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் அவன் வாழ்வான். உன் வாழ்வு வெற்றியா தோல்வியா, பரலோகமா நரகமா நிர்ணயிப்பது எதுங்க? உன்னுடைய எண்ணம். உன் எண்ணத்தை நிர்ணயிப்பது எது? உன் வாயின் வார்த்தை. இந்த வாயின் வார்த்தை எதுவாக இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய எண்ணம். தேவ ஜீவனில் வாழ வேண்டுமானால் தேவனுடைய எண்ணத்தில் வாழ வேண்டும். தேவ ஜீவனை ஆவியில் வைத்துக் கொண்டு மனித எண்ணத்தில் வாழ்ந்தோமானால் மனிதனாக தான் வாழ்வோம். அது நமக்கு லாபமாயிராது, பிரயோஜனமாயிராது. அதுதான் கலாத்தியர் 4 சொல்றாரு. நீ மனித எண்ணத்துல நீ இன்னும் முயற்சி செய்யற,
அது உனக்கு பிரயோஜனமாயிராது, லாபமாயிராது, உதவி செய்யாது. தேவ எண்ணம் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து, அங்க கிருபையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் எடுத்து படிச்சு பாருங்க. நேரம் இல்ல, நமக்கு முடிஞ்சிருச்சு. நான் சொல்ல நீங்க நோட் பண்ணிக்கங்க. பிரயோஜனம் இராது, அது உனக்கு உபயோகமாயிராது, உனக்கு லாபமாயிராது என்றாரு. எண்ணங்கள் லாபமாய் இருக்க வேண்டும், பிரயோஜனமாய் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய எண்ணம், அதுதான் நமக்கு தேவனாக வாழ்றதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை விட்டு மனித எண்ணத்துல இருந்தனா தேவனாக வாழ முடியாது. தேவ ஜீவனை பெற்றும் ஜீவனுக்கு அந்நியர்களாக வாழ்ந்தார். அப்படித்தானே எபேசியர் 4ல சொல்றாரு. 20ல இருந்து வாசித்து பாருங்க. அவர்கள் தங்கள் இருக்கிற அறியாமையினாலே, அப்படிதானே, தேவ ஜீவனுக்கு அந்நியராக, சத்தியத்தை அறியாதபடியினாலே, சத்தியத்தை தியானிக்காதபடியினாலே, வாயில சத்தியம் காணப்படாதபடியினாலே, ஆசாரியனுடைய வாயில எதை தேடுவாங்களாம்? வேதத்தை தேடுவார்கள். அங்க அறிவு இருக்கும். வேதம் இருந்தாதான் அறிவு இருக்கும், வெளிப்பாடு இருக்கும். வேதத்தை தியானிக்கல ஆசாரியமாய், நாம் யார்? ஆசாரியர்கள். பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாடுல நம்ம ஒவ்வொருவரும் ஆசாரியர். நம்முடைய வாயில அறிவு இருக்க வேண்டுமானால் வேதம் இருக்க வேண்டும். வாயை திறந்தா வேத வசனம். அந்த அளவுக்கு நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். அதனாலதான் அங்க 112ஆம் சங்கீதம் என்ன சொல்றாரு? துர்ச்செய்தியை கேட்பதினால், 12, 7, 8 வசனங்களை வாசித்து பாருங்க. அவன் இருதயம் பயப்படாது, சோர்ந்து போகாது. செய்தி வந்து கொண்டுதான் இருக்கும், ஆனா தளர்ந்து போக மாட்டான், சோர்ந்து போக மாட்டான், பயப்பட மாட்டான். இதெல்லாம் அவனுடைய சக்தி. பயம், சோர்வு, கலக்கம் அவனுடைய இது. அப்படித்தானே? அந்த துர்ச்செய்தி அவன் அனுப்புறதே அதுக்குதான், தன்னுடைய ஆயுதத்தை அங்க உபயோகப்படுத்தணும்னு. அவன் துர்ச்செய்தியை அனுப்பி சோர்வு, கலக்கம், பயத்தை கொடுத்தாதான் அவன் கிரியை செய்ய முடியும். ஆனா வேத வசனத்துல பிரியமா இருக்கிற மனிதன் இவன். முதல் வசனத்திலே 112ல சொல்லிடுறாரு. அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? அங்க ஆல்ரெடி அதை தியானித்தபடினால, எண்ணங்கள் மாற்றப்பட்டபடினால, மனம் அவ்வாறு இருக்கிறபடினால, இருதயத்தின் நினைவு அவ்வாறென, துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் பயப்படான். அவன் உறுதியாய் இருப்பான், அசையாமல் இருப்பான். அப்படின்னு என்ன? மன உறுதியோடு, நான் வேதத்தில் தியானித்து தேவன் என்னோடு பேசினாரே, அந்த ரேமா வேர்ட், வெளிச்சம் கொடுத்தாரே, அது என் எண்ணத்தை மாற்றினதே, அந்த எண்ணத்திலே அவன் உறுதியாய் இருக்கிறான். சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும். அப்படின்னு என்ன? சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் வரைக்கும். ஏற்ற காலம் அறுவடை என்ன? சத்துருக்களின் சரிகட்டுதலை காணுவது ஏற்ற காலத்தின் அறுவடை. அது மட்டும் இந்த மன உறுதியில தளர மாட்டான். அதுதாங்க நீங்களும் நானும் தேவன் நம்மை கொடுத்து வைத்திருக்கிற படம். அது யாரோன்னு நினைக்காதீங்க. தேவன் நம்மை எவ்வாறு பார்க்கிறார் அத மாதிரி உங்களை பாருங்க. நான் தளர மாட்டேன். சத்ருவின் சரிகட்டுதலை காண மட்டும் நான் பயப்படாதிருப்பேன். நீங்கள் மறலாதிருப்பது உங்கள் வெற்றியாயும் அவனுடைய தோல்வியாகும், உங்க சூழ்நிலையின் தோல்வியாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏன்? அவனுடைய நோக்கமே அதுதான். வசனத்தின் நிமித்தம் இடரலை உண்டாக்குவதுதான். அவன் எப்படி இடரலை உண்டாக்குறான்? வசனத்துக்கு புறம்பாக அக்கறைக்கு போவோன்னு சொல்றாரு, போறாங்க. என்ன ஆகுது? புயல் வருது, ஆண்டவர் இருக்காரு. ஆனாலும் ஆனா அவன் சூழ்நிலையை தான் கொண்டு அவனை தடை செய்ய முடியல. அதேதான், கற்பாறையின் மேல் கட்டினவன் மணலின் மேல். மத்தேயு 7 எடுத்த 2 பேருக்குமே வந்துச்சுங்க புயல். புயல் இவனுக்கு வராமல்ல, நான் வரலன்னு சொல்ல வரல. புயல் 2 பேருக்குமே வந்தது. கற்பாறையின் மேல், வேத வசனத்தின் மேல் கட்டப்பட்டவனுக்கு வந்தது, வேத வசனம் இல்லாமல் கட்டப்பட்டவனுக்கு வந்தது. என்னாச்சு? அவன் நிக்கிறான், இவன் விழுந்து போறான். அதுதான் சூழ்நிலை. நீங்க தியானித்து மனதின் எண்ணங்களை மாற்றீர்களானால், கற்பாறையின் மேல் கட்டினவர்கள், உங்களுக்கு அதாவது சோதனை இல்லை என்று வேதம் சொல்லல, உபத்திரவம் இல்லை என்று சொல்லவில்லை, தீங்கு நாள் இல்லை என்று சொல்லவில்லை. தீங்கு நாள் உண்டு, போராட்டம் உண்டு. அததான் வேத வசனம் சொல்லுது. உபத்திரவம் உண்டு. என்ன? அவன் கொண்டு வருகிறது, தேவன் அல்ல. மனதில் நல்லா வச்சுக்கீங்க, தேவன் அல்ல, அவன் கொண்டு வருகிறது. எதற்கு? இந்த வசனத்தை திருடுவதற்காக அவன் கொண்டு வருகிறது. என்னுடைய எண்ணத்தை பிடிப்பதற்காக,
என் மனதில் இருந்து என் இருதயத்தில் இருந்து இந்த வசனத்தை திருடிவிட்டால் என் எண்ணங்கள் அவன் எண்ணமாக இருக்கும். அவன் ஆளுக அவனுடைய நோக்கம் எல்லாம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். எப்படி இந்த வேத வார்த்தை என்னில் நிலைத்திராதபடி அதை திருட என் எண்ணத்தை திருட வருகிறான். அதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தின் நினைவுகளை காத்துக்கொள். தன் மனதை காக்கிறவன் என்ன பண்றான்? கோட்டை கட்டுறாங்க, அங்க உள்ள வர முடியாது. மதில் இழந்த பட்டணம் மனதை காக்காதவன் அது பாழாய் போய் கிடக்கிறதுன்றாரு. நல்லா யோசித்து பாருங்க, எவ்வளவு முக்கியமான வேலை நமக்கு கொடுத்து இருக்கிறார். பரலோக வாழ்க்கை வாழ போகிறோமா? நரக வாழ்க்கை வாழ போகிறோமா? தேவ ஜீவனில் வாழ போகிறோமா? மனுஷ ஜீவனில், பிசாசின் ஜீவனில் வாழ போகிறோமா? நீ தெரிந்து கொள். இதோ ரெண்டையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஜீவனை கொடுத்துட்டேன், ஆனா அந்த ஜீவனில் வாழ்வதை நீதான் தெரிந்து கொள்ளணும். நீ மரண வார்த்தைகளை பேசுகிற வரைக்கும் மரண எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாய். உலக எண்ணங்கள் மரண எண்ணங்கள், தேவனுடைய எண்ணங்கள் ஜீவனின் எண்ணங்கள். அதை பேசி நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதன் எண்ணத்தில் நீ மாறும் பொழுது, மனம் புதிதாக்கப்படும் பொழுது, தேவ ஜீவனை உன்னுடைய வெளி வாழ்க்கையில காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் ரோமர் 12:2. ஆகவே நாம் செய்ய வேண்டிய பிரதானமான வேலை தியானம். தியானத்தின் மூலமாய் எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும். நீங்க ஒண்ணும் செய்யலனா ஆயிரக்கணக்கான எண்ணங்களை அனுப்புவான். அது கலை, அது அதைதான் வைக்கும். அப்படிதானே? நல்ல எண்ணங்கள் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட எண்ணங்கள் கெட்ட கனியை. ஆண்டவரே சொல்றாரு 12 மத்தேயு 12:34 இருந்து எடுத்து 37 வரைக்கும் வாசி தியானம் பண்ணுங்க. அதனாலதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து இந்த பொக்கிஷமாக நம்முடைய எண்ணங்கள், இருதயத்தின் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். எந்த பொக்கிஷம்? வேத பொக்கிஷம். அப்பொழுது நிச்சயமாக கனியுள்ள வாழ்க்கை, தேவ ஜீவனை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, தேவ சாயலை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை. பிசாசு அங்க நம்ம ஏமாத்தவே முடியாது. கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் அல்ல, தொடர்ந்து அதை தியானித்து அதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ள அந்த நினைவுகள் எங்கள் நினைவுகளாக உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள்